திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு, குடிநீர் பிரச்சனை, வறட்சி இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு யாரெல்லாம் ட்விட்டர்ல போடுறாங்க, பேஸ்புக்ல போடுறாங்க, யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேலெல்லாம் வழக்கு போடுறது, சிறையில் அடைக்கிறவங்க தீவிரமா இருக்காங்க. எது மக்கள் பிரச்சனையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதை விட்டுவிட்டு எங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுகிறோம் பார் என்கின்ற ரீதியில இது முதல் முறை அல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், ஒரு சாதாரணமான நிர்வாகி ஒரு சமூக ஊடகத்தில் பதிவு பண்றதுக்காக கிட்டத்தட்ட 1.5 மாசம் கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. தொடர்ச்சியா நடக்குது. எழுத்தாளர் பத்ரி சேஷாத்ரி, அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ், எங்கள் கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள், அரசு தொடர்ச்சியா அதை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக அரசு இப்போ அவரு திரு சவுக்கு சங்கர், அவர் எங்களை பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது. அவ்வளவு ஒரு மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு தான் பண்ணிருக்காரு. ஏன் எனக்கே பண்ணிருக்காரு. நான் போன வருஷம் திமுகவுக்கு போக போறேன்னெல்லாம் போட்டாரு. ஆனா என்ன இதுல பாக்கணும்னா, தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது, இது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்ப இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க எந்த நிலைமைக்கும் செல்வார்கள். அது ஊடகமா இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த அரசு இவ்வளவு மோசமாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இவற்றையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தண்ணி பிரச்சனை தீர்க்க முடியல. இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம், சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் போதையில பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெண்கள் தங்கள் கணவன்கள் டாஸ்மாக்கு போய் உயிரை விட்டுட்டு குடும்பத்தை ஒரு பாழ்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப கண்ணு முன்னால அடுத்த தலைமுறையை வீணாக்கி கொண்டிருக்கிற சூழல்ல இன்னைக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கு. எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ இந்த அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனால் ஏதோ மிதப்பில் இருக்கிறார்கள். 3 வருட காலம் முடிந்து விட்டது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்கள்ல பார்த்தோம். அவங்களோட எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள் போனா எப்படி மக்கள் எதிர்த்தாங்கன்னு. அதற்கு பிறகாவது இந்த அரசு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது நம்ம இதுக்கு ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கோம். ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமா எல்லாரும் சொல்லுவோம். ஏப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களான்னு. அது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க. அதாவது ஒவ்வொரு கிராமத்துல கூட கஞ்சா போடுறதுக்கும் போதை பொருள் போறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிசினஸாவே நடத்துறாங்க. அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்னைக்கு இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது. நீங்க அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கி இருக்காங்க, அவர் நீதிமன்றத்தில் இல்லன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னு தெரியாது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது. நீங்க அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு, அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு. மத்த பொதுவா இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபமேஷன் கேஸ் போடுங்கங்கறாங்க. ஆனா இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியா அரெஸ்ட், அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா, அப்புறம் ஜெயில உள்ள அடிக்கிறாங்களே இல்லையான்னு தெரியாது. ஆனா அப்படி எல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம். பெண் காவலர்களை இழிவா பேசுறாங்க. மகளிர் அணி தலைவர் பெண் காவலர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவர் அரசுக்கு எதிரான விஷயமா மடைமாற்ற முயற்சி செய்றீங்க. நான் கேக்குறேங்க, வெறும் இல்ல யாராவது அந்த வழக்கறிஞரா இருக்கிறதாலதான் நான் சொல்றேன். சந்தியா மூத்த பத்திரிகையாளர் சந்தியாவுடைய புகார்லயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த பெண்கள் தொடர்பான விமர்சனங்கள் அடுத்தடுத்து பேசிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வழக்கு பதிவு பண்றது. அதை எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு எதிராக பேசினதால வழக்கு பதிவுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா? இன்னைக்கு என்னமோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாருன்னு இப்படி பொங்குகின்ற அரசு, உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது?
இன்னுமோ திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே. ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க, எந்த அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க. சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்பங்க போட்டாங்க? அந்த அம்மா நேஷனல் விமன் கமிஷனுக்கு போய் மனு கொடுத்து அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கமிஷனோட டைரக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. என்னமோ தானே கொடுத்தோன்னே எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போடாதது யாரோட தப்பு? நான் கேக்குறது, 6 வருஷத்துக்கு நான் நீங்க கேக்குறதுக்கு நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட்ல இருந்து புகார் கொடுத்தப்ப நான் எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், ஒரு பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது எந்த அரசாங்கத்தோட பொறுப்பு. ஆனா நான் யாரோ ஒருத்தருக்காக இங்க வக்காலத்து வாங்குறதுக்காக பேசல. நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நாம காப்பாற்றணும். அதனாலதான் சொல்றேன், எங்க மேலேயே மிக மோசமான விமர்சனத்தெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட அதிகாரம் எங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் கஞ்சா கேஸ் போட்டு இதெல்லாம் உள்ள தள்ளுறது இதெல்லாம் என்னங்க இது? பிரமாதமா இருக்கு. நாங்க தேர்தலுக்கு முன்னால ஒரு வார்த்தை பின்னால ஒரு வார்த்தையே சொல்லல. அன்னையிலிருந்து ஒரே வார்த்தை சொல்றோம், நாங்க ஜெயிக்க போறோம். கோயம்புத்தூர்ல பிஜேபி ஜெயிக்குது, தமிழ்நாட்டுல இரட்டை இலக்கத்துல எங்களோட என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது. நாங்க என்ன கேள்வி அவர் கேட்கிறாரோ அதுக்கு நாங்க பதில் கொடுக்கறோம். அவர் 108 என்னங்க விஷ்ணு சகசரம் மாதிரி 1008 கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்க. நாங்க 1008 விஷயத்த பண்ணியும் வச்சிருக்கோம் அந்த நாட்டுல. பிரஜ்வல் ரேவண்ணா விஷயத்துல பாஜக மகளிர் அணி சார்பில் இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனமோ எது தொடர்பான அறிக்கையோ எதுவுமே இல்லையா? கொடுத்துட்டுமே, கர்நாடகாவில் கொடுத்திருக்கோம். கர்நாடகாவில் எங்க மகளிர் அணி எந்த காரணத்தை கொண்டு பெண்களுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைக்கிறவங்கள, பெண்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள ஒருபோதும் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏற்கனவே கர்நாடகாவில் எங்க மகளிர் அணி கொடுத்துட்டோம். நாங்களும் டெல்லியில இருந்து கொடுத்துட்டோம். மீடியாவுக்கு நானே கொடுத்தேன். ஒருபோதும் ரேவண்ணாவுடைய விஷயத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தடையாக இருக்காது. நாங்க அதை கேட்கவும் போறதில்ல. யார் தவறு செய்திருந்தாலும், குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இதுல எந்த சமரசமும் கிடையாது.